Hey friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மசாலாக்களின் ராணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏலக்காய் இருக்குல்ல, இது அளவில் சின்னதாகவும் நறுமணம் மிக்கதாகவும் இருக்கும். இந்த சின்னஞ்சிறிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காயே எல்லா வீட்டு சமையலறையிலும் கண்டிப்பாக இருக்கும். செரிமானத்துக்கு உதவுறது முதல் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிற வரைக்கும் சுவாச புத்துணர்ச்சி ஊட்டுறது, வீக்கத்தை குறைக்குது அப்படின்னு ஏலக்காயில் பல நன்மைகள் இருக்கு. சரி வாங்க, ஏலக்காய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். செரிமானத்தை எளிமையாக்குது. அதாவது நல்ல செரிமானத்துக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா ஏலக்காயை சொல்லலாம். இது செரிமான நொதிகளை தூண்டி குடல் பிடிப்புகளை போக்குறதன் மூலமா வீக்கம், வாயு, நெஞ்செரிச்சல், பொதுவான செரிமான அசௌகரியத்தை போக்க கூட உதவுது. பாரம்பரிய மருத்துவத்துல உணவுக்கு அப்புறமா ஏலக்காயை மென்று சாப்பிட்றது ஒரு பொதுவான நடைமுறையா கூட இருந்திருக்கு. இப்படி நீங்க சாப்பிட்றது வயிறை அமைதிப்படுத்தி சீரான செரிமானத்தை கூட ஆதரிக்குது. நல்ல செரிமானம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏலக்காயை இப்படி பயன்படுத்துங்க. அதாவது கஞ்சி, ஸ்மூத்திலலாம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் சேர்த்து நீங்க குடிக்கிறதன் மூலமா உங்களுக்கு நல்ல செரிமானம் கிடைக்கும். சுவாசத்தை புத்துணர்ச்சி ஆக்குறது, வாய்வெளி ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும் சுவாசத்தை புத்துணர்ச்சி ஆக்குறதுக்கும் உணவுக்கு அப்புறமா ஏலக்காயை மென்று சாப்பிட்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏலக்காயில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பு கலவைகள் இருக்குல்ல, இது வாய் பாக்டீரியாவை எதிர்த்து போராட உதவுது. ஏலக்காய் எண்ணெய் இருக்குல்ல, அது ஈறு நோய்கள், பற்கள் இருக்கக்கூடிய துவாரங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பற்கள் துவாரங்கள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை குறைக்கும் அப்படின்னு ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு எப்படி ஏலக்காயை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாமா? சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஏலக்காயை போட்டு மென்று சாப்பிட்டுட்டிங்கனாலே போதும். சுவாசத்தையும் புத்துணர்ச்சியாக்கும், வாய்வழி பிரச்சனைகள் வராமையும் தடுத்துக்கலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ஏலக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய டையூட்ரிக் விளைவுகள் இருக்குல்ல, இது ஆக்சிஜனேட்ரிகள் நிறைஞ்சது. இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கும் வளர்சிதை மாற்ற செயல்பாட்டுக்கும் கூட ஏலக்காய் முக்கியமானதாக இருக்கு. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு ஏலக்காவை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாமா? ஓட்ஸில் ஏலக்காயை சேர்த்து நீங்கள் குடிக்கிறப்ப இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை அதிகரிக்குது. ஆக்சிஜனேற்ற விளைவுகள், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய பாலிபீனால்கள், பிளனவாய்டுகள், உயிரியல் ரீதியான செயல்படக்கூடிய சேர்மங்கள்லாம் நமக்கு தருது. இது வீக்கத்தை குறைக்குது, ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுறதுக்கு கூட உதவுது. ஏலக்காய் இருக்குல்ல, அது கல்லீரலை பாதுகாக்க கூட உதவுது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதன் மூலமா சரும ஆரோக்கியத்தை ஆதரிக்குது. இந்த சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு சக்தியை பெறுறதுக்கு ஏலக்காயை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாமா? சூப்புகள், குழம்பு, சாலட்ல ஏலக்காய் பொடியை நீங்கள் பயன்படுத்துறதன் மூலமா அலர்ஜி எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் உடல் எடையோட மேலாண்மைக்கும் ஏலக்காய் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏலக்காய் இருக்குல்ல, இது செரிமானத்தை மேம்படுத்துறதன் மூலமாகவும் பசியை குறைக்கிறதன் மூலமாகவும் நம்மளோட உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுவதா சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ஏலக்காயை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாமா? வெந்நீரில் ஏலக்காயை நசுக்கி போட்டு குடிக்கலாம். ஏலக்காய் இருக்குல்ல, இது வெது வெதுப்பான நீரில் ஊற்றி நம்ம குடிக்கிறப்ப நம்மளோட உடல் எடை கட்டுக்குள் வச்சுக்க முடியும். இந்த வீடியோவில் உணவுக்கு அப்புறமா ஏலக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் ஏலக்காயை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.